நீங்கள் வேத புத்தகம் முழுவதும் நிறைய பெண்களை பார்த்துருப்பீங்க, ஆமா தானே? பெண்கள் கூட்டத்தில் நிறைய பெண்களை குறித்து பேசியிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம், நீங்க படிச்சிருக்கிறீங்க. பைபிள்ல எல்லா பெண்களோடும் கர்த்தர் மற்றும் ஒரு பெண்ணையோ பெண்களையும் இணைத்து தான் செயல்படுத்தியிருப்பார். பார்த்துருக்கீங்களா? ஆமென். எஸ். என் கணவர் எப்பவுமே விளையாட்டா சொல்வாரு, பெண்களுக்கு எதிரி நாங்கள்லாமா, நீங்க தான். மாமனார் மருமக பிரச்சனை வருதா, மருமக மாமியார் பிரச்சனை வருதான்னு கேட்டார். மெஜாரிட்டி எது வருது? ஆமா, இதான் பிரச்சனையா. பெண்களுக்கு எதிரி யார் தான்? பைபிள நீங்க பாத்தீங்கன்னா மரியாளுக்கு தரிசனமான கர்த்தர் எலிசபெத்தை காண்பித்து கொடுக்கிறார். போய் மரியாதை எலிசபெத்தை போய் பாரு, ஆமா தானே? கனெக்ட் பண்றார். ஆமே. மோசேயின் தாய்க்கு ஒரு விஷயம் கர்த்தர் கொடுத்தாரு, மோசேயினுடைய சகோதரியை கூட வச்சு கனெக்ட் பண்றாரு. அது கூட பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற ராஜாத்தையும் கொண்டு வந்த அந்த தரிசனத்தோடு பாத்தீங்களா? ஒரு காரியத்தை பெண்கள் இந்த பூமியில் செயல்படுத்த, இந்த மகதலேனா மரியாதை பாருங்க, அவள் தனித்து போகல, மகதலேனா மரியாள் சில பெண்களோடு இணைந்து போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்துருடைய பெரிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு பைபிள் தெரியறதை விட பிசாசுக்கு நல்லாவே பைபிள் தெரியும். ஆமென். அதனாலதான் அவன் தந்திரமா ஒரு குடும்பங்களுக்குள்ள பெண்களுக்குள்ள ஒரு ஒருமனப்பாட்டை கட்டளையிட அனுமதிக்கிறதே இல்லை. பெண்களுக்குள்ள நிறைய இருக்கிற சுபாவம் பொறாமை. ஏசணும். ஆண்கள் எல்லாம் அடுத்தவங்க ஏதாவது ஒன்று உயர்ந்தாங்கன்னா அதை அவர் பெருசா பேச மாட்டாங்க, அது கவனிக்க கூட மாட்டாங்க, அவங்களுக்கு அது கவனிக்கவே தெரியாது. ஆனா அடுத்த வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துட்டா கவனிச்சு நம்ம வாங்குறோமே. ஆமே. எஸ், பெண்களுக்குள்ள அது இருக்கு. எஸ் ஆர் நோ? யோசிச்சு பாருங்களேன். பைபிள்ல எஸ்தரை மட்டும் கர்த்தர் வச்சு கிரியை செஞ்சாரா? எஸ்தரோடு அவர்கள் தாதிமார்களையும் கூட சேர்த்து அவ உபவாசித்தா. நகோமியை கொண்டுதான் கர்த்தர் அந்த குடும்பத்தை ரட்சித்தாரா? இல்ல, அவளோடு ஒரு ரூத் என்கிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து கர்த்தர் இணைத்தார். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பாருங்க, லீதியாள் என்கிற பெண்ணுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்ற வேதம். அவள் தனித்து வரவில்லை, அவளோடு சில பெண்கள் வந்தாங்க. அப்பொழுது பவுலுடைய வார்த்தைகளை கேட்டாங்க. பிலிப்புவுக்கு 2 பெண்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள், 2 பெண்ணுமே தீர்க்கதரிசிகள். ஆமென். வேதத்துல நீங்க பார்க்கிற எல்லா பெண்களும் மற்றொரு பெண்ணோட கை கோர்த்து தான் கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. Women are created in the way that we are for others. ஆமென். மற்றவர்களுக்காக கர்த்தர் நம்ம அப்படி ஒரு விஷயமா சிருஷ்டித்திருக்கிறார். அதனால தனித்து என்னால் ஒன்றை செய்துவிட முடியுமான்னு கேட்டா, மேபி தனித்து உங்களால உலகத்துல எதை வேணாலும் செஞ்சிடலாம். பட் when it comes to the work of the kingdom, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளை உங்களால தனித்து செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற உங்களால தனி மனுஷியா நின்று செய்ய முடியாது. ஆமென். உங்களுக்கு தோள் கொடுக்க தோள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பின்னால் இருந்து ஜெபிக்க ஜெப உதவிகள் கண்டிப்பா தேவை. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்க பெண்களுடைய கையை பிடித்துக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, we are going to break Satan's strategies. சத்துருவின் திட்டங்களை இப்ப உடைக்க போறோம். நீங்களும் உங்க மாமியும் சேர்ந்து ஜெபிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தினுடைய வறுமை மாறிடும்னு பிசாசுக்கு தெரியும். நீங்களும் உங்க கோ-சிஸ்டரும் சேர்ந்து ஜெபிச்சிட்டீங்கன்னா உங்க புருஷர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துரும் பிசாசுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தான் அது தெரியாது. ஆமென். சபையில 4 பெண்கள் சேர்ந்து ஜெபிச்சிட்டா அந்த சபைக்கு ஒரு பெரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் வந்துரும் பிசாசுக்கு தெரியும். சரீர பிரகாரமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மனப்பாடம் இல்ல, இருதயங்கள் ஒரு மனப்படணும், சிந்தைகள் ஒரு மனப்படணும். நோக்கம் ஒண்ணுதான். இங்க ஏன் வந்திருக்கிறோம்? முதலாவது let us start from the family. கை பிடிச்சுக்கோங்க. உங்க குடும்பங்களுக்குள்ள நீங்க ஒருவேளை சில பெண்கள் இடத்துல பேசாம இருப்பீங்க, சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு உடைங்க இயேசுவின் நாமத்துல. அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நாகர்கோயில்ல ஒவ்வொரு வீட்டிலும் மாமியும் மருமகளும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜப சத்தம் கேட்டால் ரியா தேசே காலாதுராஷ எப்படி இருக்கும்? 2 வீட்டுக்கு வாழ வந்த 2 பெண்களும் முழங்கால் படியிட்டு கை கோர்த்து எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 பெண்களும் கேட்க ஆரம்பிச்சா நாகர்கோயில்ல இருக்கிற வீடுகளின் ரட்சிப்பை யார் தடுக்க முடியும்? சகோதரியே,
உங்களை பிரிச்சு வைக்கிறது பணம் அல்ல, பொருள் அல்ல. உங்களை பிரிச்சு வைக்கிறது நிலம் அல்ல. உங்களை பிரிச்சு வைக்கிறது பிசாசு. நீங்க கை கோத்து ஜெபிச்சா சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசையும் என்று அவனுக்கு தெரியும். கை கோத்து ஜெபிச்சா நீங்க ஒரு 4 மோசேவை உருவாக்கிடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். நீங்க கை கோர்த்து ஜெபிச்சிட்டீங்கன்னா ரியா சேகாபா துரே சேகாதரா ராஜ்யங்களை தப்பிக்க வைக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். நீங்க கை கோர்த்து உபவாசிச்சு ஜெபிச்சிட்டீங்கன்னா பெரிய பெரிய தலைமையிலிருந்து வாலாட்டி கொண்டிருக்கிற சத்துருவின் பிடியில இருக்கிற ஆமானை போன்றவர்களை கர்த்தர் கீழே தள்ளி, மொர்தேகாய் போன்றவர்களை கர்த்தர் அரசனையில் ஏற்ற ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்படியே கைப்பிடிச்சு இந்த பிரிவினையின் ஆவிய இயேசுவின் நாமத்துல, மாமி மருமகளை பிரித்திருக்கிற ஆவி, தாய் பெண் பிள்ளைகளை பிரித்திருக்கிற ஆவி, வாழ வந்த 2 பெண்களை பிரித்து வைத்திருக்கிற ஆவி, உடன் பிறந்தவர்களையே பிரிச்சு வச்சிருக்கிற ஆவி, நீனும் சகோதரியும் ஜெபிச்சா இயேசுவின் நாமத்துல நீங்க சேர்ந்தா தரிசனங்கள் வந்துரும். நீங்க சேர்ந்த ஆசீர்வாதம் வந்துரும். நீங்க சேர்ந்த ஆரோக்கியம் வந்துரும். ஐஸ்வர்யம் வீடு தேடி வரும்னு அவனுக்கு தெரியும். இயேசுவின் நாமத்துல எல்லாரும் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்துல என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த பிரிவினை ஆவி, பெண்களோடு இணைந்து ஜெபிக்க முடியாதபடி, என் குடும்பத்துல ஜெபிக்க முடியாதபடி, என் குடும்பத்துல ஜெப சத்தம் கேட்க முடியாதபடி, சண்டையின் சத்தம், புலம்பலின் சத்தம், அழுகுரலின் சத்தம், இதை கேட்க பண்ணி இருக்கிற சத்துருவின் தந்திரங்கள். அந்த அம்மாக்கு என்ன வேணும்? 4 அடி நிலம் தானே, கொடுத்துருங்க. என் கூட வந்து ஜெபம் பண்ணு. இந்த 4 அடி நிலத்தை நீ வச்சுக்கோ. கொடுத்து விட்டு ஜெபிக்க ஆரம்பி சகோதரி. அந்த அம்மாக்கு என்ன வேணும் கேளு, கொடுத்து விடு. கேளு, நான் உன்னோட ஜெபிக்க மட்டும் தான் விரும்புகிறேன். நம்ம சேர்ந்து ஜெபிப்போம், நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம். ரியாசே கர்த்தர் நல்லவர். கைகள் அப்படியே சுற்றி ஜெபிப்போமா? வலது கையை தூக்கி நல்லா சுற்றி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய நாகர்கோயில் மாவட்டம் முழுவதும் இங்க ஒரு பிரிவினை ஆவி கிரியை செய்து, பணத்தின் அடிப்படையில, வரதட்சணையின் அடிப்படையில, ஜாதிகளின் அடிப்படையில, நிலங்களின் அடிப்படையில, பொண்ணு நகையின் அடிப்படையில, குடும்ப பின்னணிகளின் அடிப்படையில, சிக்கதிர பொறாமையின் அடிப்படையில, எரிச்சலின் அடிப்படையில, சேர விடாம 2 பெண்கள் சேர்ந்துட்டா அந்த இடத்துல ஒரு திருச்சபை உண்டாகிடும். லீதியாலின் இருதயம் திறக்கப்பட்ட ஒரு திருச்சபை அந்த பட்டணத்துல உண்டாகிடும். எல்லா ஆவிகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். எல்லா ஈகோக்களை முறியடிக்கிறோம். எல்லா பொறாமை எரிச்சல்களை முறியடிக்கிறோம். மற்றவங்க வாழ்ந்தா என் இருதயம் சந்தோஷப்படணும், மற்றவங்க உயர்ந்தா என் இருதயம் சந்தோஷப்படணும். நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவரே இயேசுயா. Thank you Jesus. Thank you Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.